வணக்கம். இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் பட்டன் காளான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் வாங்கிக்கிட்டு வந்த பட்டன் காளான் ஒரு பாக்கெட்டுங்க. இது இதோட ஒரு வெங்காயம், சிறிதளவு பூண்டு, இஞ்சி சிறு துண்டு எல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, லவங்கம், நம்ம மசாலா போடுறது எல்லாம் செலவு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் கடற்பாசி இதெல்லாம் சேர்த்து, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதோட சிறிதளவு கடவுள் தோறு போட்டு சோம்பு போட்டு தாளிப்போம். நல்லா தாளிப்பு முடிஞ்சு அதோட வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு போடுறேன் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கணுங்க. நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே அதோட நம்ம இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதக்கி முடிஞ்சோடனேயுமே இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானையும் நல்லா புழிஞ்சிட்டு, ஈரம் இல்லாத நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து வதக்கிக்கிட்டு வரும்போது நீர் விடுங்க. காளானில் தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நீர் விடும். நம்ம காளானில் நல்ல புரத சத்து நிறையா காணப்படுது. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வதக்கிக்கிட்டு வரும்போது நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடும்போது அந்த நீர் காளான்லேருந்து தண்ணி விட்டது நல்லா சுண்டி வருங்க. சுண்டி வர நேரத்தில் காளான் வெந்து இறக்க போகிற நேரத்தில் நம்ம தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை நான் தூவி விடுறேன். இப்போ நல்லா சுண்டி வரும்போது நல்லா பரட்டிட்டு இறக்கி வச்சு நம்ம சாதத்தோடு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியானது, சத்து நிறைந்தது. இதை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு புரத சத்தை பெறுங்க. அன்னமிட்டு சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ருசியான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நன்றி, வணக்கம்.